முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போ நான் உனக்கு நடத்த போற நல்ல விஷயங்களை யார் தடுத்தாலும் சரி, அது நடக்கக்கூடாதுன்னு யார் என்ன நினைச்சாலும் சரி, நிச்சயமா உனக்கானதை நான் நடத்தியே தீருவேன் என நாளைக்கு ஒரு ஆண் உன் வீட்டு வாசலுக்கு வரப்போறார். யார் வருவாங்கன்னு நீ ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். உனக்கு தெரிந்த, உனக்கு நல்லா பரிச்சயமான அந்த நபர் மூலமாக, அவர் உருவத்தில் இந்த முருகப்பெருமான் நான் தான் உன்னை தேடி வரப்போறேன். நான் தேடாமலே கிடைச்ச பொக்கிஷம்தான் நீ. ஆனா நீ தேடி தேடி தவிச்ச உனக்கான தாயாக, தெய்வமாக, தந்தையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். நீ யாருமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட போது உன் கரங்களை இருக்க பிடிச்சு உன்னை கட்டி காப்பாத்து அரவணைச்சது இந்த முருகன் நான் தானே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா? நிச்சயமா நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டலாக இருப்பேன். உன்னை உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த திருச்செந்தூர் முருகன். நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னுடைய அன்பால் உன்னை அரவணைச்சு உனக்கான வழியை காட்டி வெற்றியை கொடுத்து உன்னை சிறப்பாகவும் வாழ வைப்பேன் என் செல்வமே. உன்னை அலட்சியமா நினைச்சு உதாசீனப்படுத்தினவங்களும், இப்போது உன் வருகையை பார்த்து கண்டுக்காம போனவர்களும் கூட உன்னை திரும்பி பார்த்து பாராட்டுவாங்க. உன்னை ஒரு பொருட்டா மதிக்காம அலட்சியம் செய்தவர்களும், கண்டும் காணாமல் போனவர்களும் உன்னை பெருமையா பார்க்கும்படியும் பேசும்படியும் உன்னை சுயமரியாதையோட வாழ வைக்க போறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நான் அடுத்தடுத்த பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். இத்தனை நாட்களாக நீ தோல்வி அடைந்தது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். அதன் மூலமாக தான் உன்னை பக்குவப்படுத்தியிருக்கேன். இனிமே அப்படி எதுவுமே நடக்காது. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கு வெற்றியை தரத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே. எப்பவுமே நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும், எதுக்காக முயற்சி செய்தாலும், அது நல்லா நடந்து முடியறதுக்கு முன்பாக யாருக்கிட்டையும் அதை பத்தி பேசாத. நீ உன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துக்கிற சொல்ற. ஆனா அவர்களுடைய கெட்ட எண்ணம் உன்னை வளர்ச்சி அடைய விடாது. அதனாலேயே நீ நினைச்ச காரியம் நடப்பதற்கு தடையும் தடங்கல்களும் வருது. இனிமேலாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நினைச்சது நடந்து முடியும் வரையிலும் யாரிடமும் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் என் செல்வமே. உன்கிட்ட பேசும்போது எல்லாரும் நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா இந்த முருகன் அனைத்தையும் அறிவேன். என்னை நம்பி இருக்க என் பிள்ளையாகிய உன்னை நோக்கி எந்த திருஷ்டியும், எந்த கெட்ட எண்ணமும், எந்த கெட்ட அதிர்வலைகளும், பொறாமை எண்ணங்களும் உன்னை நெருங்காம பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனாலதான் சொல்றேன், உன்னுடைய முயற்சியையும் நடக்க போற நல்ல விஷயத்தையும் எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லாம நடந்து முடிஞ்ச பிறகு அதை சந்தோஷமா சொல்லு. ஏன்னா நீ நல்லது நடக்கணும் அப்படின்றதுல உன்னுடைய ஆர்வத்தோட உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவ. அது நடந்தாலும் பொறாமப்படுவாங்க, நடக்காம போனாலுமே உன்னை கேலி பண்ணி பேசி சிரிப்பாங்க. ஆனா உனக்கானது, உன் விருப்பம் எதுவோ அதை நடத்தி தர இந்த முருகன் நான் இருக்கேன். நீ எப்போதும் தைரியமா உனக்கான செயல்களை சிறப்பாக செய். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட 100 மடங்கு உனக்கு அள்ளி தருவேன். நீ இழந்தது எதுவுமே உனக்கானது கிடையாது. இப்போ உன்கிட்ட எது இருக்கோ அதுதான் உனக்கான நிரந்தரம் நினைச்சு உன் கூட இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த செல்வ வளம் அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நான் உயர வைப்பேன் என் செல்வமே. உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை உன் மனசுல வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உன்னை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலைகளும் நல்ல சூழலும் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்வமே. என்னை நினைச்சுக்கிட்டு நீ செய்யற எல்லா காரியத்திலும் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த உன் அப்பன் முருகப்பெருமான் நான் இருக்கேன்னு நம்பு. நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்படாத. உனக்கான சரியான உறவை, சரியான துணையை, உனக்கான உயிரை உரிய நேரத்தில் உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மிக சீக்கிரமே அந்த நாள் நெருங்கி வரும். அதற்குள்ளாகவே உனக்கான நல்ல செய்தியும் உன்னிடம் தந்துடுறேன். நீ ஆசைப்பட்டதுதான் அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். அடுத்த முறை நீ என் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே ஆனந்த கண்ணீரை எனக்கு காணிக்கையாக தருவாயா? உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுக்க நான் தயாரான பிறகு
அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம்? நான் ஏற்கனவே உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், நீ எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதுன்னு. ஏன்னா நீ சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீ அழுத முகத்தோடு இருந்தால், கவலைகளோடும் கஷ்டத்தோடும் இருந்தால் அதை நான் விரும்ப மாட்டேன் என் செல்வமே. உன்னை எப்படி உருவாக்கணும் நான் நினைச்சிருக்கணும் அப்படி உருவாக்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அதற்கான முயற்சிகளை செய்யாம அழுதுகிட்டு ஒரே இடத்துல இருந்தீனா என்னால என்ன செய்ய முடியும்? முதல்ல உன் கண்ணீரத்தோட அடுத்தவங்க உன்னை துன்புறுத்திடக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க செய்யக்கூடிய செயலை பார்த்து நீ வருந்தக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் சாதாரணமான பிள்ளை கிடையாது. உன் திறமையை கொண்டு அடுத்த அடியை எடுத்து வை. உன்னை முழுவதுமாக ஆட்கொண்டு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். தைரியத்தோட எழுந்து நடக்க தொடங்கு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன் அன்பும் பாசமும் புரியாத மனிதர்களுக்கு நீ யார் என்பதை புரிய வைப்பேன் என் செல்வமே. உன்கிட்ட உண்மையா இருக்கிறவங்க, நிஜமாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா யார் உண்மையாக இல்லையோ, யார் பொய்யான பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் உன்னை உதாசீனம் செய்யறாங்க, தூக்கி எறிகிறாங்க. அப்படி உன்னை உதாசீனம் செய்பவர்களையும் நிராகரிப்பவர்களையும் நீயும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கான திறமைகளை நீ வளர்த்து கொள்ளும்போது எல்லாரும் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் உயர்வை தருவேன். உன்னை தூக்கி எறிந்தவர்களை நீ ஏன் தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறாய்? இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையா இருப்பேன்னு முழுசா நம்பு. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு செய்து தருவேன். நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இந்த கந்தபிரான் நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம். முருகான்னு என்னை கூப்பிட்டினா அடுத்த நொடி உனக்காக நான் வந்து நிற்பேன். கடன் தொல்லையால நீ அதிகமா கவலைப்படுறான்னு எனக்கு தெரியும். கடன்பட்ட உன் நெஞ்சம் எப்படி கலங்குறதுன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் கடனையெல்லாம் அடைச்சு கடன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளை நான் உருவாக்குறேன். உன் கர்மாக்களை நினைச்சு நீ கலங்க வேண்டாம். உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் கடன் முழுவதையும் அடைச்சு உன்னை ஜெயிச்சு சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனிமேல் பொற்காலம்தான். என்னை முழுசா நம்பு. யாருக்கிட்டையும் சொல்லி அழுவதற்கு கூட முடியாம, பிரச்சனைகளை எப்படி என்ன செய்ய போறோம் கையாள போறோம்னு தெரியாம நீ புலம்புறது எனக்கு தெரியும். உனக்காக நான் இல்லையா? இந்த முருகன் நான் இருக்கேங்கிறத நீ மறந்துட்டியா? நீ சொல்லிதான் உன் கஷ்டம் எனக்கு புரிய வேண்டுமா என்ன? உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ தைரியமா இரு. உன் வேலைகளை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். அதே போல உன் பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என என்னை நம்பிவிடு என் செல்வமே. நீ என் மேல வச்சிருக்க தூய்மையான பக்தியும் உன்னுடைய விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் என்னையே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அதனால்தான் உன் உத்வேகத்திற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் ஒரு முக்கியமான பலனை கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்தேன். நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்னுடைய அனுமதியோடு தானே செய்கிறாய். எதை செய்யறதா இருந்தாலும் முருகா முருகான்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிற. அப்படி இருக்கும்போது எதிலுமே உன்னை தோக்க விட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன்னை நான் ஒரு நாளுமே கைவிட மாட்டேன் என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். உன் படிப்புக்கு ஏற்றாற் போல ஒரு வேலை கிடைக்கணும்னு தானே என்கிட்ட பிரார்த்தனை செஞ்ச. அந்த பிரார்த்தனை வெகு சீக்கிரமாக நிறைவேறும். உனக்கான ஒரு நல்ல வேலை கிடைச்சு உன் வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் அமைதியாகவும் இருக்க போது நீ நினைச்சதை விட உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன். உன் யோசனைகள் என்னங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு உன் வேலைகளை தொடர்ந்து செய். நீ கூறிய விஷயங்களையெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கேன். நீ எது வேணும்னு கேட்டியோ அதை உனக்காக நான் தருவேன். நீ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவேன். உன் மன பாரத்தையும் கண்ணீரையும் என்கிட்ட விட்டுட்டு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக செய். எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் பாதுகாக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தானே. நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்கு பத்திரமாக பாதுகாத்து அதற்கு விடையும் தரப்போறேன். இந்த முருகனை நம்பு. யாருக்கிட்டையும் எந்த நல்லதையும் கெட்டதையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உன்னை காப்பாற்றுபவனும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருபவனும் உன்னை சிறப்பாய் வாழ வைக்க போவனும்
இந்த முருகப்பெருமான் நான் தானே. இனி உனக்கு எந்த தடுமாற்றமோ குழப்பமோ வேண்டாம். எந்த முடிவு எடுத்தாலும் நீ நினைச்சதை தெளிவாக செயல்படுத்தணுன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு பயமோ குழப்பமோ வர அவசியமே இல்லை. நீ எடுத்த முடிவு சரிதான். நீ செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் முழு நம்பிக்கையோட மனசார செயல்படுத்து. எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று வெற்றி வாகையை சூடுவதற்கு உனக்கு துணையாக இருப்பேன்.